இந்தியாவில் 2024 நடக்க போற மிகப்பெரிய 3 மாற்றங்கள் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் உள்ளதுதான் இபிகோன்னு சொல்லப்படுற இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இந்த சட்டங்கள்லாம் நடைமுறையில் இருக்கு. இந்த சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டப்படி ஒரு சில குற்றங்களுக்கு தண்டனையும் ஃபைன் அமௌண்ட்ஸும் அதிகரிச்சிருக்காங்க. இந்த சட்டம் வர ஜூலை 1ல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதா அபார் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி அப்படிங்கிற அடிப்படையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஐடி கார்டு இந்திய அளவுல ஒரே மாதிரி கொடுக்க போறாங்க. அதாவது ஆதார் கார்டு மாதிரி. இதுல ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க்ஸ், என்ன படிச்சிருக்காங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க, என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, இல்ல வேற ஏதாச்சும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்காங்களான்னு எல்லா டீடைல்ஸுமே இந்த ஐடி கார்டுல வந்துரும். இதனால எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாலோ, ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாலோ சர்டிபிகேட்ஸை டிஜிட்டலாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா 10th 12th போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வருஷத்துக்கு 2 டைம்ஸ் எழுதணுமா? சரி, 2 டைம்ஸ் எக்ஸாம் எழுதுனா எந்த மார்க்கை ஃபைனலா எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 எக்ஸாம்ஸ்ல எதுல அதிக மார்க் வாங்குறீங்களோ அதுதான் ஃபைனல் பண்ணுவாங்களாம். இப்போதைக்கு சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு